ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டி லெசன் கிடையாது. ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்டில் ஒரு யூனிட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை 3 பிரித்து போட்டிருந்திருப்பேன். ஸோ அதிலிருந்து முக்கியமான ஒரு 30 கேள்விகள் மட்டும் இந்த வீடியோவில் டெஸ்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். மாநில அரசின் தலைவர் யார்? ஃபஸ்ட் கொஷின் மாநில அரசின் தலைவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் ஒரு பேப்பர் எடுத்து 1 2 3 அப்படின்னு போட்டு 30 வரைக்கும் நம்பர் போட்டுக்கோங்க. அந்த 30 கொஷினுக்கும் ஒவ்வொரு கொஷினுக்கும் நான் கொஷின் சொல்ல ஆன்சர் எழுதுங்க. மாநில அரசின் தலைவர் யார் ஆன்சர் எழுதிடுங்க. நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு கொஷின் ப்ளஸ் ஆன்சராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் நான் இதில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் அந்த பிடிஎஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? மாநில அரசின் தலைவர் யார்? இதுதான் ஃபஸ்ட் கொஷின். மாநில அரசின் தலைவர் யார்? ரெண்டாவது கேள்வி போயிடலாம். ஆளுநரை நியமிப்பவர் யார்? ஆளுநரை யார் நியமிக்கிறாங்க? இதுதான் அடுத்த கேள்வி. ஆளுநரை நியமிப்பவர் யார்? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருப்பாங்க, அல்லது 2 அல்லது 3 மாநிலங்களுக்கு சேர்த்து ஒரு பொதுவான ஆளுநர் கூட நியமிக்கப்படலாம். ஸோ ஆளுநரை நியமிப்பவர் யார் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி பாருங்கள். ஆளுநரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆளுநர் இருக்காங்க இல்லையா, அவங்க பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆளுநருடைய பதவி காலம் என்பது எத்தனை ஆண்டுகள்? இதுதான் மூணாவது கேள்வி. ஆன்சர் எழுதிருங்க. நாலாவது கொஷின் பாருங்கள். ஆளுநரை பதவி நீக்கம் செய்பவர் யார்? ஆளுநர் நியமிப்பவர் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுநர் மேலே ஏதாவது குற்ற மசோதா நிறைவேற்றப்படும் போது ஆளுநரை பதவி நீக்கம் செய்பவர் யார்? இதுதான் கேள்வி. யார் பதவி நீக்கம் செய்வாங்க? நாலாவது கேள்வி ஆன்சர் எழுதிடுங்க. அஞ்சாவது கேள்வி பாருங்கள். ஆளுநராக ஆவதற்கு அவங்க எத்தனை வயது நிரம்பி இருக்கணும்? மினிமம் வயது. ஆளுநருக்கு மினிமம் வயது எவ்வளோ? எத்தனை வயது நிரம்பியவர்கள் ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்படலாம்? அடுத்தது ஆறாவது கேள்வி. மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரும் அரசியலமைப்பு விதி எது? மாநிலத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆளுநர் அவங்களுக்கு குடியரசுத் தலைவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஒவ்வொரு மாநிலத்திலையும் கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரதுன்னா ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த ஆர்டிக்கல்? ஏழாவது கேள்வி. ஆளுநரால் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. அதாவது இது கவுண்டாக சொல்லாமல் எத்தனை பங்கு அப்படிங்கிற மாதிரி எழுதுங்க. இந்த ஆறாவது கேள்வி. ஆளுநர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாநிலங்களை அதாவது சட்டமன்றங்களில், சரியா, மாநிலங்களில் சட்ட மேலவைக்கு சில உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அது எத்தனை பங்கு அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். எத்தனை உறுப்பினர்களுக்கு எத்தனை பங்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. எட்டாவது கேள்வி. மாநில அரசின் எதிர்பாராத செலவுகள் யாரிடம் உள்ளது? மாநில அரசுக்குன்னு சொல்லிட்டு எதிர்பாராத செலவு இருக்கும் இல்லையா, மாநில அரசுடைய அந்த எதிர்பாராத செலவுகள் யாரிடம் உள்ளது? மாநில அரசுடைய எதிர்பாரா செலவினங்கள் அனைத்தும் யாரிடம் உள்ளது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒன்பதாவது கேள்வி பாருங்கள். மாநிலத்தின் பெயரளவு நிர்வாக தலைவர் யார்? ஒரு மாநிலம் இருக்குது அப்படின்னா அதில் பெயரளவிலான தலைவர் யார்? பெயரளவிலான ப்ளஸ் நிர்வாக தலைவர் யார்? பெயரளவு நிர்வாக தலைவர் யார்? இதுதான் 9வது கேள்வி. அடுத்து 10வது கேள்வி. மத்திய அரசின் முகவராக மாநிலத்தில் செயல்படுபவர் யார்? மத்திய அரசின் முகவராக மாநிலத்தில் செயல்படுபவர் யார்? அல்லது மத்திய அரசின் முகவர்னாவே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடணும். 11வது கேள்வி. மாநிலத்தில் அமைச்சரவையின் தலைவர் யார்? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அமைச்சரவை இருக்கும் இல்லையா, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரவைக்கு யார் தலைவராக இருப்பாங்க? மாநிலத்தின் அமைச்சரவை தலைவர் யார்? இதுதான் கேள்வி. 11வதுக்கு ஆன்சர் எழுதிடுங்க. 12வது கேள்வி பாருங்கள். கொஷின் நம்பர் 12. சட்டமன்ற உறுப்பினர் அல்லாதவர் முதலமைச்சர் ஆனால் அவர் எத்தனை மாதங்களுக்குள் சட்டமன்ற உறுப்பினராக மாற வேண்டும்? அதாவது ஒரு சட்டமன்றத்தில் உறுப்பினராகவே இல்லை, சரியா, அவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருத்தவங்க முதலமைச்சர் ஆகிறாங்க, சிஎம் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க எத்தனை மாதங்களுக்குள்ளார முதலமைச்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. 12வது கேள்விக்கு ஆன்சர் எழுதிருங்க.
அடுத்தது 13வது கேள்வி பாருங்கள். இந்தியாவில் மாநில சட்டமன்றங்கள் எத்தனை அவைகளை கொண்டது? இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில சட்டமன்றங்கள் வந்து எத்தனை அவைகளை கொண்டதாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கோங்க. இதுக்கு நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன ஆன்சர் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் எந்தளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க, ஆர்எல்ஸ் இந்த வீடியோ எந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் சட்டமன்றங்கள் வந்து எத்தனை அவைகள் கொண்டதாக இருக்கிறது? அடுத்து 14வது கேள்வி. சட்ட மேலவை இருக்கக்கூடிய மாநிலங்கள் எத்தனை? சட்டமன்றங்களில் எத்தனை அவை இருக்குன்னு கேட்டிருக்கோம். இதிலே பாருங்கள், சட்ட மேலவை இருக்கக்கூடிய மாநிலங்கள் இந்தியாவில் எத்தனை இருக்குது, அதுதான் 14வது கேள்வி. அடுத்தது 15வது கேள்வி போகலாம். சட்ட மேலவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து எப்படி இருக்கணும்? சட்ட மேலவையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எதை விட குறையாமல் இருக்கணும், எதை விட அதிகமாகாமல் இருக்கணும், அது ரெண்டையுமே மென்ஷன் பண்ணி காட்டுங்க. எதை விட குறையாமல் இருக்கணும், எதை விட அதிகமாகாமல் இருக்கணும். அடுத்தது 16வது கேள்வி. சட்ட மேலவை உறுப்பினர்களின் தேர்தல், சட்ட மேலவை உறுப்பினர்களுடைய தேர்தல் எப்படி நடைபெறும்? அதாவது நேரடி தேர்தலா மறைமுகமான தேர்தலா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 16வது கேள்வி. சட்ட மேலவை உறுப்பினர்களுக்கு தேர்தல் வந்து எவ்வாறு நடைபெறுகிறது, எந்த மாதிரியான தேர்தல் அப்படிங்கிறது தான் அந்த கொஷின். அடுத்தது பாருங்கள், 17வது கேள்வி. இந்த சட்ட மேலவை உறுப்பினர்களுக்கு எந்த மக்களால், அதாவது எந்தெந்த பிரிவை சார்ந்தவர்களால் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் வந்து நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இதில் வந்து மொத்தம் 5 இருக்கும். 3ல் 1 பங்கு, 3ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். சரியா? அதே போல் 12ல் 1 பங்கு அப்படின்னு 12ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். 6ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லி 1 இருக்கும். ஸோ அது அந்த 3ல் 1 பங்கு அப்படிங்கிற 2 வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க? 12ல் 1 பங்கு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த 2லும் யார் தேர்ந்தெடுப்பாங்க? 6ல் 1 பங்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்களை யார் வந்து நியமிப்பாங்க அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து இந்த இதிலே பார்த்திங்கன்னா ஏபிசி எல்லாம் இதுக்குள்ளாரையே 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 5 இது போடுங்க. அடுத்தது 18வது கேள்வி. சட்ட மேலவை ஒரு டேஸ் அவை, அதாவது அது நிலையானதா தற்காலிகமானதா கலைக்கக்கூடியதா கலைக்க முடியாதா அப்படிங்கிற கான்செப்டில் சட்ட மேலவை ஒரு டேஸ். இதுக்கு 2 ஆப்ஷன் வச்சுக்கோங்க, நிலையானது அல்லது தற்காலிகமானது. 19வது கேள்வி. சட்ட மேலவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? மேலவை அப்படின்னு எழுதினேன். சட்ட மேலவையுடைய உறுப்பினர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? அடுத்து 20வது கேள்வி. ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறக்கூடிய அந்த சட்டமேலவை உறுப்பினர்கள் எத்தனை பங்கு? ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் ஒரு முறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில குறிப்பிட்ட சட்டமேலவை உறுப்பினர்கள் வந்து ஓய்வு பெறுவாங்க. அது இத்தனை மெம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கு அளவீட்டில் சொல்லுவாங்க. அது என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து 21வது கேள்வி. சட்டமேலவையில் ஒரு உறுப்பினராக ஆகணும் அப்படின்னா அவருக்கு மினிமம் வயது வந்து எத்தனை இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கான 20ன்ட்டு போட்டு எத்தனை பங்கு உறுப்பினர்கள் இது பண்ணுறாங்க, ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படிங்கிறதையும் போட்டுடுங்க. 21வது கேள்வியில் சட்டமேலவை உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா மினிமம் வயது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி வைங்க. அடுத்தது 22வது கேள்வி. மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை உருவாக்குபவர்கள் யார்? இப்போ மாநில அரசாங்கத்திலையும் சில சட்டங்கள் உருவாக்குறாங்க இல்லையா, அந்த சட்டங்களை உருவாக்கக்கூடியவங்க யார்? மாநில அரசு இருக்கக்கூடியது. அந்த மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சட்டங்களை உருவாக்குபவர்கள் யார்? அடுத்து 23வது கேள்வி. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தேர்வு எப்படி நடைபெறுகிறது? அதாவது சட்ட மேலவை உறுப்பினர்கள் கேட்டாலையா, நேரடி தேர்தலா மறைமுக தேர்தலா, அந்த மாதிரி சட்டப்பேரவை 23வது கேள்வியில் இருக்கிறது சட்டப்பேரவை. சட்டப்பேரவையுடைய உறுப்பினர்கள் எந்த முறையில் தேர்வு செய்யப்படுகிறார்கள்? இதுதான் கொஷின். நேரடி தேர்தலா மறைமுக தேர்தலா? அடுத்தது 24வது கேள்வி.
இந்த சட்டப்பேரவை உறுப்பினராக ஆகணும்னா முன்ன ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, சட்ட மேலவை உறுப்பினராக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சட்டப்பேரவை உறுப்பினராக ஆகணும் அப்படின்னா குறைந்தபட்ச வயது எவ்வளவு இருக்க வேண்டும். ஸோ அந்த வயது குறைந்தபட்சம் மினிமம் ஏஜ் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 25வது கேள்வி, சட்டப்பேரவையிலும் உறுப்பினர்கள் சட்ட மேலவையில் உறுப்பினர்கள் வந்து எவ்வளோ விட குறையாமல் இருக்கணும், எவ்வளோ விட அதிகமாகாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்டேன் இல்லையா, அந்த மாதிரி இங்கே சட்டப்பேரவைக்கு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எதை விட அதிகமாகக்கூடாது, எதை விட குறையக்கூடாது அப்படின்னு கவுண்ட் சொல்லுங்கள். அடுத்தது 26வது கேள்வி, சட்டமன்றத்துடைய தலைவர் யார்? 26வது கேள்விக்கு ஆன்சர் எழுதுங்க. சட்டமன்றத்தின் தலைவர் யார்? சட்டமன்றத்தோட தலைவர் யார்? சட்டமன்றத்துடைய தலைவராக யார் இருப்பாங்க? 27வது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு எண்ணிக்கை எத்தனை? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பேரவைன்னு போட்டுக்கிறேன். பேரவை அப்படிங்கிறது சட்டப்பேரவை. இந்த சட்டப்பேரவைக்குன்னு தொகுதிகள் பிரிச்சிருப்பாங்களே, எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகள் தமிழகத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. அடுத்து 28வது கேள்விக்கு ஆன்சர் எழுதுங்க. ஒருத்தவங்க வெற்றி பெறணும், அவங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிகளில் வந்து வெற்றி பெறணும், எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும்? 29வது கேள்வி, மாநிலத்தின் உயரிய நீதி அமைப்பு எது? ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தின் உயரிய நீதி அமைப்பு அதுலேயே ஆன்சர் வரும் உங்களுக்கு. அடுத்தது 30வது கேள்வி, உயர்நீதிமன்ற நீதிபதி எத்தனை வயது வரை பதவியில் இருப்பார்? ஸோ உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு ஓய்வு பெறும் வயதுன்னு கேட்கலாம், அல்லது எத்தனை வயது வரை பதவியில் இருப்பாங்கன்னு கேட்கலாம். ஸோ உயர்நீதிமன்ற நீதிபதி எத்தனை வயது வரை பதவியில் இருப்பார்? உயர்நீதிமன்ற நீதிபதி எத்தனை வயது வரை பதவியில் இருப்பார்? அடுத்து 31வது கேள்வி, மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பவர். கடைசி கேள்வி இதுதான், இது ஒன்றையும் சேர்த்து எழுதிருங்க. மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பவர் யார்? ஸோ மொத்தம் 31 கேள்வி வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த 31 கேள்விக்கும் இப்போ வந்து கொஷின் வித் ஆன்சர் பார்த்துடலாம். யார் வந்து 31 கேள்விக்கும் 31 கொஷின்ஸ் கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஃபஸ்ட் கொஷின்லேருந்து பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் டெஸ்ட் ஒன்று இதை நம்ம பார்க்குறது, மாநில அரசின் தலைவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் ஆளுநர். அடுத்த 2வது கேள்வி, ஆளுநரை நியமிப்பவர் யார் அப்படிங்கிற கொஷனுக்கு ஆன்சர் குடியரசுத் தலைவர். சரியாக எழுதியிருந்தீங்கன்னா அப்படியே ஒரு டிக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஆளுநரின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். ஆளுநரை பதவி நீக்கம் செய்பவர் யார்? குடியரசுத் தலைவர். ஆளுநராக எத்தனை வயது நிரம்பி இருக்க வேண்டும் அப்படின்னா 35 வயது நிரம்பி இருக்க வேண்டும். மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவதற்கு அரசியலமைப்பு விதி எது அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா, 6வது கேள்விக்கு ஆன்சர் ஆர்டிக்கல் 356. ஆளுநரால் சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா ஆன்சர் 6ல் 1 பங்கு. மாநில அரசின் எதிர்பாராத செலவுகள் யாரிடம் உள்ளதுன்னு கேட்டால் ஆன்சர் ஆளுநரிடம். 9வது கேள்விக்கு ஆன்சர் பாருங்கள், மாநிலத்தின் பெயரளவு நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டால் ஆன்சர் ஆளுநர். 10வது கேள்வி, மத்திய அரசின் முகவராக மாநிலத்தில் இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆளுநர். 11வது கேள்வியில் மாநிலத்தில் அமைச்சரவையுடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். 11வது கேள்வியில் ஆன்சர் முதலமைச்சர். மாநிலத்தோட அமைச்சரவைக்கு தலைவராக யார் இருப்பாங்க? முதலமைச்சர். 12வது கேள்வி, சட்டமன்ற உறுப்பினர் அல்லாதவர் முதலமைச்சர் ஆனால் அவர் எத்தனை மாதங்களுக்குள் சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன். ஆன்சர் 6 மாதங்கள். 13வது கேள்வி, இந்தியாவில் மாநில சட்டமன்றங்கள் எத்தனை அவைகள் கொண்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு தான் வந்து நீங்கள் எப்படி யோசனை பண்ணி சொல்கிறீங்கன்னு பார்க்கலான்னு சொன்னேன். 1 அல்லது 2 அவை இருக்கும்.
ஸோ எல்லாமே ஓரவை உடையதாகவும் இல்லை, எல்லாமே ஈரவை உடையதாகவும் இல்லை. அப்போ 1 அல்லது 2 அவைகள் உடையதாக இருக்கும். அடுத்து பாருங்க, சட்டமன்ற மேலவை உள்ள மாநிலங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருந்தேன். எந்தெந்த மாநிலங்கள் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணி காட்டியிருக்க பாருங்க. சட்ட மேலவை உள்ள மாநிலங்கள் மொத்தம் 6. ஒன்று உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் பீகார். இந்த 6 மாநிலங்களில் சட்ட மேலவையும் இருக்குது. 15வது கேள்வி, சட்ட மேலவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 40க்கு குறையக்கூடாது. சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் 1/3 பங்கு உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்கணும். அடுத்து 16வது கேள்வி, சட்ட மேலவை உறுப்பினர்களுடைய தேர்தல் வந்து எப்படி நடக்கும்னு கேட்டிருந்தேன். ஆன்சர் மறைமுகமாக. 17வது கேள்விக்கு வந்து இதை வந்து நானே சொல்லிட்டேன். 1/3 பங்குன்னு சொல்லிட்டு 2 இருக்கும், 12 பங்கு 2 இருக்கும், 6 பங்கு இருக்கும்னு சொன்னேன். யார் யார் வந்து இது வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்கள் சேர்ந்து இந்த 1/3 பங்கு உறுப்பினர்களும், சட்டமன்ற உறுப்பினர்களால் அடுத்த 1/3 பங்கு உறுப்பினர்களும், பட்டதாரிகளால் 12 பங்கு உறுப்பினர்களும், இடைநிலை பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்களால் அடுத்த 12 பங்கு உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆளுநரால் நியமிக்கப்படுவாங்க 6 பங்கு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக எழுதியிருக்கிறவங்க ஒரு டிக் போட்டுக்கோங்க. 18வது கேள்வி, சட்ட மேலவை ஒரு டேஸ் அவை அப்படின்னு கேட்டிருக்கேன். சட்ட மேலவை அப்படிங்கிறது வந்து ஒரு நிலையான அவை. 19வது கேள்வி பாருங்கள், சட்ட மேலவை உறுப்பினருடைய பதவிக்காலம் கேட்டிருந்தேன். ஆன்சர் 6 ஆண்டுகள். 20வது கேள்வி, ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறும் உறுப்பினர்கள் வந்து எவ்வளோ, அதாவது சட்ட மேலவையில், ஏன்னா இங்கே சட்ட மேலவை நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை எவ்வளோ உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவாங்க அப்படின்னா 1/3 பங்கு உறுப்பினர்கள். ஆன்சர் 1/3 பங்கு. அடுத்து 21வது கேள்வி, அதில் உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா வந்து எத்தனை வயது வந்து மினிமம் இருக்கணும்னு கேட்டிருந்தேன். 30 வயது. ஆன்சர் என்ன? 30 வயது. 22வது கேள்வி, மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை உருவாக்குபவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆன்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள். 23வது கேள்வி, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யக்கூடிய முறை எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆன்சர் நேரடி தேர்தல். 24வது கேள்வி, அவங்களுடைய வயது வந்து எத்தனை மினிமம் எவ்வளோ இருக்கணும்னு கேட்டிருந்தேன். ஆன்சர் 25. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 2 தொகுதிகளில் வந்து அவங்க போட்டியிடலாம். அடுத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு 25வது கேள்வியில் கேட்டிருந்தேன். ஆன்சர் 500 உறுப்பினர்களுக்கு மிகாமலும் 60க்கு குறையாமலும் இருக்க வேண்டும். 500 உறுப்பினர்களுக்கு மிகாமலும் 60க்கு குறையாமலும் இருக்க வேண்டும். அடுத்து 26வது கேள்வி பாருங்கள், சட்டமன்றத்தின் தலைவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சட்டமன்றத்துடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர். 27வது கேள்வி பார்க்கலாம், தமிழ்நாட்டில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆன்சர் 234. 28வது கேள்விக்கு ஆன்சர் பாருங்கள், வெற்றி பெற வேண்டும் எனில் எத்தனை இடங்களில் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும்னு கேட்டிருந்தேன். ஆன்சர் 118 தொகுதிகள். 29வது கேள்வி, மாநிலத்தின் உயரிய நீதி அமைப்பு எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஆன்சர் உயர்நீதிமன்றம். அடுத்தது 30வது கேள்வி, 31வது கேள்வியும் பார்க்கலாம். உயர்நீதிமன்ற நீதிபதி எத்தனை வயது வரை பதவியில் இருப்பாங்க? ஆன்சர் வந்து 62 வயது. மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் ஆளுநர். ஸோ மொத்தம் 31 கேள்விக்கும் ஆன்சர் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டேன். யாரெல்லாம் வந்து 31 கேள்விக்கு 31 கேள்வி எடுத்துருந்தீங்க, சரியாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் 25+ யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குட் ஸ்கோர். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்யூ.